அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அன்பே சிவம், மனமே குரு. இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் இந்த சிவசூத்ரால ராஜயோகம் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மெடிடேஷன், ஸோ நீங்கள் ஒரு தியான பயிற்சியை எப்படி முறையாக பண்ணணும், சித்தர்கள் நம்மளுக்கு எந்த வழியில் சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த வழியில் நின்று நாம் இந்த பயிற்சியை கொடுத்துட்ருக்கோம். இப்போது இது ஐயா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாரு. நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். பொதுவாக நாம் என்ன இந்த பதிவில் பார்க்க போகிறோன்னா, எங்ககிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க. இந்த சிவசூத்திர ஆரம்பித்தப்போ ஒரு அம்மா வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை அவங்க லைஃப்பில், அந்த ப்ராப்ளத்தை அவங்க சொன்னாங்க. அவங்க லைஃப்ல நடந்த ஒரு மிராக்கிள், அந்த ஒரு அதிசயம் தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஸோ அவங்க என்ன பிரச்சனை எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அவங்க கல்யாணம் ஆனவங்க, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குடிக்கு ரொம்ப அடிமையா இருக்காங்க. ஸோ அந்த குடிக்கு அடிமையானதுனால என்ன ஆச்சு, டெய்லி ஒரு குடிச்சு அவருக்கு அந்த ப்ராப்ளம் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்படி எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ அப்படி நாங்கள் பார்க்கும்போது அவருக்கும் ஓரளவுக்கு அந்த மெடிடேஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால என்ன பண்ணாங்க, அவரும் எங்களை மீட் பண்ணாரு. மீட் பண்ணும்போது நாம் அவங்கள செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய அந்த ஆன்ம விழிப்புணர்வுன்றது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு நடந்திருக்கு. ஆனால் அது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு அந்த மெடிடேஷன் லைன்லையும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால என்ன ஆச்சு, அப்போ அவர் சரி இந்த மெடிடேஷன் லைனில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விருப்பப்பட்டாங்க. அப்போ அந்த அம்மாவும் என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே, எப்படியோ இவர் அந்த பாதையிலிருந்து அந்த குறி அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஒரு விலகி இருந்தால் அதே அது நல்லது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் அவருக்கு உபதேசங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ உபதேசம் கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த அவர் ஒரு பயிற்சி பண்ணுறாரு. 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ அவர் அந்த பயிற்சியை பண்ணுறாரு. அப்போ அந்த பயிற்சியை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. எங்கே தன்னுடைய ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுவாரோ, ஏதாவது காடு மேடு அந்த மாதிரி விட்டுட்டு போயிடுவாரோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு உணர்வு வந்துடுச்சு. இந்த மாதிரி உலக வாழ்க்கையிலையும் இவர் இருக்காரு, இந்த மாதிரி ஆகும்னா 2 மணி நேரம் 1 மணி நேரம் அவர் என்ன பண்றாருன்னா கதவு பூட்டிட்டு மெடிடேஷன் பண்றாரு, இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒரு பய உணர்வு வந்துடுச்சு. ஸோ அதனால திருப்பி வந்தாங்க. அவங்க திருப்பி சாமி இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஸோ இது சரியா படலை சாமி எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏமா நீங்கள் தான் வந்தீங்க, நீங்கள் தான் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்போ நீங்க திரும்பி இந்த மாதிரி அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறீங்க, இது எந்த விதத்துல நியாயம்? இப்போ அந்த அம்மாவுக்கு நாம புரிய வச்சோம். என்னன்னா இந்த பிறவின்றது எதனால ஏற்படுதுன்னா இந்த கர்ம வினைகள்னால நம்மளுக்கு ஏற்படுது. இந்த கர்ம வினைகள்னால ஏற்படுறதுனால அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா அதை அனுபவிக்கிறதுக்காக இங்க வருது. இப்போ அவங்களுக்கு நாம என்ன பண்ணோம்னா ஒரு பாடல், மாணிக்க வாசகரோட பாடல் ஒண்ணு நம்ம அவருக்கு சொன்னோம். அது ஞானத்தாழ் இசைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாடலை அவங்களுக்கு நாம அர்த்தம் விளங்க வச்சோம். அது உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்றேன். குருவானது முனை மீதின் அணுவாகிய வெளியிற் குறியாகிய பதிக்கண்டவர் அருள்வாத ஊராரே, ஒரு வாசக திருவாசகம் புவி மீதில் மகிழ்ந்தே உரை செய்தனர் தமிழ்த்தாழிசை நெறியின்படி நின்றோர், கருவாசல் அணுகாமலே பிறவா நெறி பெறுவார், கடவுட்செயல் அறியாதவர் கருவாசலில் புகுவார். இப்போ இது மாணிக்க வாசகர் பாடிய பாடல், சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாருன்னா குருவானது முனை மீதினில் அணுவாகிய வெளியிற் குறியாகிய பதிக்கண்டவர் அருள்வாத ஊராரே. அப்போ அந்த சுழுமுனையில ஏற்படுற அந்த அனுபவங்களை அவர்
பொதுவா சொல்றாரு. அந்த இடத்துல ஏற்படுற அந்த அனுபவங்களை கண்டவங்க வந்து அருள்வாத ஊராரே, அதாவது வந்து அருள் பெற்றவர்கள். அந்த அருள் பெற்றவர்கள் எப்படின்னா வந்து ஒரு வாசகம் திருவாசகம். ஒரு வாசகம்னா வந்து நம்மளுடைய அந்த ஓங்காரம், அதுதான் வந்து திருவாசகம். திருவாசகமாகவும் அது இருக்கு. புவி மீதில் மகிழ்ந்தே உரை செய்தனர் தமிழ்த்தாழிசை. அந்த நெறியில் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த நெறியில நின்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கருவாசல் அணுக மாட்டாங்க. அதாவது இந்த பிறவின்றது வந்து அவங்களுக்கு இருக்காது. கட உட்செயல் அறியாதவர் கருவாசலில் போவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றாருன்னா, அந்த கட உள், நம்ம உள்கடந்து செல்ற அந்த செயல் அறியாதவர்கள் மட்டும்தான் வந்து எங்க போவாங்கன்னா கருவாசலுக்கு போவாங்க. ஸோ இந்த வினைன்றதை கடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த தேகத்தை எடுக்கிறாங்க. அவரு வரும்போது அவருடைய ஆன்ம விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 6 வருஷத்துக்கு முன்னாடியோ அவருக்கு வந்து அந்த ஆன்ம விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கு. அதனால வந்து அவர் இங்க வந்தாருமா. நீங்க கூட்டின்னு வர்றதோ இல்லையோ அது வந்து அப்பாற்பட்ட செயல். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவரு வந்து கடவுளோட குழந்தையா தான் அவர் இருக்காரு. இதுல வந்து எங்களோட செயல் எதுவுமே கிடையாது. இதுல நீங்க முக்கியமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது வந்து என்னன்னா, ஒருத்தர் வந்து உபதேசம் வாங்கினாங்க, இந்த தியான பாதையில வராங்க அப்படின்னு உடனே என்ன நினைச்சிடறோம்னா நம்ம உடனே வந்து அவங்க காட்டுக்கு போவாங்க, இல்ல வந்து எங்கேயாவது போய் மறைஞ்சிருவாங்க, இல்ல வந்து சமாதி நிலை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு எண்ணங்கள் வந்து குழப்பங்களும் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னா வந்து முதல்ல இந்த பிறவி அப்படின்ற அந்த ஒரு சுழற்சியிலிருந்து நாம வெளியே வர்றதுக்காக தான் வந்து இவ்வளவு செயல்களையும் நாம செய்யறோம். அதனாலதான் வந்து நாம இந்த தேகம்ன்றதே நம்ம எடுக்கிறது. இதுதான் வந்து பட்டினத்தார் சொல்லியிருப்பாரு, வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் தினை போதும் நில்லாது கண்டாய், சிவன் பாதம் நினைப்போரை மேவு நீங்கி இந்நெறியில் நினையாரை நீங்கி இந்நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவர் உண்டாம் என மெய் என குற்றவரே. அப்போ இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த வினை தீரறதுக்கு தான் வந்து இந்த தேகமே எடுக்கிறாங்க. இப்போ யாருமே வந்து நீங்க காட்டுக்கு போவாங்க, இல்ல வந்து இந்த தியானம் மெடிடேஷன் பண்றதுனால வந்து குடும்பத்தை விட்டு போவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்து நீங்க கம்ப்ளீட்டாவே வெளியே வரணும். ஏன்னா இதுக்கு உதாரணமா இருந்தவர் தான் வந்து நம்ம ஐயா. அவர் என்ன பண்ணாருன்னா வந்து சாதாரணமா அவரோட பிறவி எடுத்தார், ஒரு மனித பிறவி எடுத்தாரு. எடுத்து யோக கலையை வந்து அவரு கத்துக்கிட்டாரு. அந்த கலையில நின்று பல ஆராய்ச்சிகள் செய்து தன்னையே வந்து அவர் தானமாகவே கொடுத்திருக்காரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்துதான் வந்து இந்த நிலையை அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் ஒரு ஞானியா ஆனாரு, அதுக்கப்புறம் ஒரு மகானா இருந்தாரு. இப்படி எல்லா நிலையிலுமே வந்து அவர் இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்துதான் வந்து என்ன பண்ணிருக்காரு, இவ்வளவு சாதனைகளையுமே அவர் செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது யாருமே வந்து இந்த இந்த குடும்பத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அடியோடவே எடுத்துடுங்க. குடும்ப வாழ்க்கையிலே இருந்து இதை வந்து சாதிக்க முடியும். யாரா இருந்தாலுமே சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கணவன்மார்களா இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்க அவங்க இந்த பாதைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து தொல்லை கொடுக்காம இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான். நீங்க அவங்கள வந்து இந்த பாதையில நிறுத்துறது வந்து பண்றதுக்கு பதிலா அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு உறுதுணையா இருந்து பாருங்க. அட்லீஸ்ட் வந்து நீங்க அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இருந்தாலே வந்து அதுவே வந்து ஒரு பெரிய வந்து விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அவங்க அட்லீஸ்ட் அந்த பிறவின்ற ஒரு சுழற்சியில இருந்து வெளியே வராங்கன்னா அப்போ அந்த ஆன்மான்றது வந்து மேல்நிலை அடையும். அதுக்கு வந்து நீங்களும் உதவி செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க இருங்க. இதுல யாருமே வந்து இந்த உடனே வந்துட்டு காட்டுக்கு போயிடுவாங்க, இல்ல வந்து இதுவாயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எந்த ஒரு எண்ணத்துக்குமே நீங்க போயிடாதீங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருங்க, அது போதும். அந்த நிலையில இருந்தாலே வந்து இந்த பயிற்சி பண்ணி அப்போ நம்ம இந்த பிறவின்ற சுழற்சியில இருந்து நாம ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். ஸோ அதனால வந்து நீங்க யாரும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கே போகாதீங்க. அவங்க இருக்காங்க, முடிஞ்சா அவங்களுக்கும் உபதேசம், 2 பேரும் உபதேசம் வாங்கி பண்ணாலும் சரி, இது அந்த மாதிரி ஒரு பாதை தான். ஐயா சொல்வார் அடிக்கடிக்கு, ஒரு கையில வந்து கடவுளை பிடிப்பா, ஒரு கையில வந்து இந்த குடும்பத்தை பிடிப்பா.
குடும்பம் ஒரு நாள் உன்னை விட்டுரும், அப்போ நீ கடவுளை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா இருக்கிறது தான் இந்த பாடமே. இந்த பாடத்துல வந்து நிறைய அதிசயங்கள் இருக்கு. அதை நாம யாருமே வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு உபதேசமா வாங்கி நம்ம வந்து அடுத்த நிலைக்கு செல்லும் போதுதான் வந்து அதனுடைய பலன்கள் என்ன, அதனுடைய அற்புதங்கள் என்ன அப்படின்றது நாம எல்லாருக்குமே வந்து அதை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இந்த பாடத்தோட அற்புதம் என்னன்றது தெரியும். ஸோ அதனால வந்து நீங்க யாரா இருந்தாலுமே சரி, உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதாகப்பட்டது உங்களுக்கு இந்த ஆன்ம விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இல்ல அப்படின்னும் போது, அப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆன்ம விழிப்புணர்வு ஏற்படுது, நீங்க இந்த மெடிடேஷன் லைனுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க தாராளமே எங்க வேணாலும் போய் நீங்க இந்த மெடிடேஷனை கத்துக்கலாம். நீங்க எங்க கிட்டதான் வரணும்ன்றது அவசியம் கிடையாது. எங்க வேணாலும் இந்த மெடிடேஷன் நீங்க கத்துக்கலாம். ஆனா ஒரு பாதைன்றது வந்து நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதுல ஐயா வந்து சாதிச்சு அவர் வந்து சமாதி நிலையை அடைஞ்சிருக்காரு. அந்த நிலையில இருந்து நாம என்ன பண்றோம், இப்போ வந்து நாம அதை கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து இதுல யாருமே வந்து தடையா இருக்காதீங்க. நம்ம வந்து அது தடையா இருக்க போய் அப்ப அந்த ஆன்மான்றது ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படின்னும் போது என்ன ஆகும், இந்த பாதைக்கு அவர் வரல அப்படின்னா அவருடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதை யோசிச்சு பாருங்க. அந்த யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்ப யாருமே வந்து யாருக்குமே தடையா இருக்க மாட்டாங்க. அதனால வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாம இதை புரிய வச்ச உடனே என்ன பண்ணாங்க, இப்போ அவர் வந்து ஒரு நல்ல நிலையில இருந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4-5 உபதேசம் வாங்கியிருக்காங்க. இப்போ அவர் ஒரு நல்ல நிலையில இருக்காரு. ஸோ அதனால வந்து யாருக்கும் தடையா இருக்காதீங்க. இது வந்து அப்படிப்பட்ட பாதை கிடையாது. இதுல முக்கியமா நம்ம என்ன சொல்றோம்னா வந்து புலால் உண்ணக்கூடாது, 2வது குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு விதி. அதுக்கப்புறம் நீங்க உடுத்துற உடை வெண்ணிற ஆடையா இருக்கணும். இதுதான் வந்து நாம கொடுக்குற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இதுதான். வேற எதுவும் பெருசா நம்மளுக்கு கிடையாது. அதனால இந்த பாதையில தைரியமா யார் வேணாலுமே வரலாம், யார் வேணாலுமே கத்துக்கலாம். வயசு, மதம் இது எதுவுமே கிடையாது. எதுவுமே இந்த பாதைக்கு தடை கிடையாது. எந்த மதத்தவர் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி இந்த பாதைக்கு வரலாம். ஸோ எந்த ஒரு வயசா இருந்தாலும் சரி இந்த பாதைக்கு வரலாம். 12 வயசா இருக்கட்டும், 15 வயசா இருக்கட்டும், 45 வயசா இருக்கட்டும், 25 வயசா இருக்கட்டும், எந்த ஏஜா இருந்தாலுமே வந்து இந்த லைனுக்குள்ள வரலாம். ஸோ இதுதான் வந்து நாம இன்னைக்கு பார்த்துருக்கிற தலைப்பு. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து ஆன்மீக கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க. நாங்க அதற்கு வந்து பதில் வீடியோ போடுறோம். நாங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே படிச்சுட்டு தான் இருக்கோம், ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, உங்க மனசுல வந்து ஓயாத ஒரு கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்ல தெரிவிங்க, நாங்கள் அதுக்கு பதில் கொடுப்போம். நன்றி. ஆத்மா.